லக்ஷ்மி, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு டேபிள். நல்லா இருக்கான்னு பாத்துக்கோ இப்பவே. இந்த டேபிள நான் காருக்குள்ளேயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பீரோவை பின்னாடி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாத்துக்கோ, இல்லைன்னா நம்ம இப்பவே எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லாத, இப்பவே பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடு லக்ஷ்மி. நல்லா இருக்குங்க டேபிளு. சூப்பரா இருக்கு. பசங்க எழுத படிக்கிறதுக்கு கூட இந்த டேபிள யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜும் நல்லா பெருசா தான் குடுத்துருக்கான். அதோ பீரோவும் வந்துருச்சு. பின்னாடியே எடுத்துட்டு வரேன்னா வந்து இறக்கிட்டான். பீரோவும் பார்த்துக்கோ உனக்கு புடிச்ச மாரி இருக்கான்னிட்டு. நான் பார்த்தேன். நீ கேட்ட மாதிரியே இருந்தது. சரி நம்ம சொன்ன ரேட்லயும் கிடைச்சது. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வந்து ஓப்பன் பண்ணி பாரு எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னிட்டு. ஆமாங்க. டேபிள், பீரோ ஒரே மாடல்லயே வாங்கியிருக்கீங்க. ஒரே டிசைன் போட்டிருக்கு. நல்லா மேட்சா வாங்கியிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இருங்க, இருங்க நான் உள்ள திறந்து பார்க்குறேன். நல்லா இருக்குங்க பீரோ. சூப்பரா பண்ணியிருக்காங்க. எவ்ளோ வந்துச்சு இந்த பீரோவும், அந்த டேபிளும்? அழகா குடுத்துருக்காங்க. நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாரி இருக்கு. அயர்ன் பண்ண துணி மாட்டுறதுக்கும் இடம் குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க இந்த பீரோ. லக்ஷ்மி, அவனையும் எடுத்துட்டு போய் உள்ள எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சிட சொல்லு. நான் திருப்பி தனியெல்லாம் என்னால தூக்கிட்டு போய் வைக்க முடியாது. அவனை வச்ச வேலை வாங்கிரு எல்லாத்தையும். சரிங்க. அவனையும் எடுத்துட்டு போய் வைக்க சொல்லிடுறேன் உள்ள. என்னங்க இப்ப பாருங்க வீடே எவ்வளோ அழகா இருக்கு. பெட்ரூம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குங்க. நல்லா செட் ஆயிடுச்சு வீட்டுக்கு. சரி சரி, போதும் லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தர முடியுமா? அதானே! இன்னும் என்ன காஃபி கேட்கலையேன்னு நெனச்சேன். நான் ஒண்ணு பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு காஃபி தானே முக்கியம். இதோ போய் போடுறேன். பசங்க வந்தா உள்ள விட்றாதீங்க. பசங்க அமர்க்களம் பண்ணிடுவாங்க. பசங்கள அதட்டி வைங்க. இல்லன்னா பீரோவையே உடைச்சு போட்டுருவாய்ங்க. நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் இருங்க. அப்பா, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க? எங்களையும் கூட்டு போயிருக்கலாம்ல வெளிய. நான் பீரோ வாங்க கடைக்கு போயிருந்தேன். அப்படியாப்பா? புது பீரோ வந்துருச்சா? வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப அழகா இருக்கே இந்த பீரோ பார்க்க. இரு சாரு, நம்ம திறந்து பார்க்கலாம். ஏய், ரொம்ப அழகா இருக்கு. நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த பீரோல. ஒரு ஷெல்ஃப் நீ எடுத்துக்கோ, ஒரு ஷெல்ஃப் நான் எடுத்துக்கிறேன். இரு இரு, முதல்ல நம்ம இதுல ஜாலியா விளையாடலாம். நான் ஃபர்ஸ்ட் மேலே ஏறி விளையாட போறேன். ஏய், நான் சூப்பரா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஏய், என்னை காப்பாத்துறே, என்னால ஏற முடியல. புடிடி புடிடி, நான் கீழே விழுந்துருவேன், அடிபட்டுரும். அப்புறம் அம்மா வந்தா கத்துவாங்க, என்ன புடிடி, தூக்குடி தூக்குடி. ஏற முடியலன்னா கீழே இறங்குடி. நான் பாரு இந்த கதவுல எப்படி விளையாடுறேன். ஸ்வைங் 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 ஸ்வைங். அழகா இந்த கதவு திறந்து திறந்து மூடுது. ஸ்வைங் ஸ்வைங். சூப்பரா இருக்குல்ல? இந்தாங்க காஃபி. என்ன பசங்க சத்தம் கேக்குது? எங்க பசங்க? உள்ள பீரோவை பாக்குறேன்னு போயிருக்காங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பசங்கள அனுப்பாதீங்கன்னு தானே சொன்னேன். பாருங்க எப்படி ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க பீரோ. ஏய் இறங்குடி. சாரு, உனக்கு வேற வேலையே இல்ல. இப்படிதான் யாருன்னா பீரோல ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்களா? மலர் நீயும் இறங்கு. இவ கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்ட. 2 பேரும் நல்லா அடி வாங்க போறீங்க என்கிட்ட. அம்மா அம்மா, இல்லம்மா. புது பீரோ பார்க்க ரொம்ப அழகா இருந்ததுமா, அதான் புது பீரோல யாராச்சும் ஏறி விளையாடுவாங்களா? உங்கள சொன்னனுங்க. நான் முதல்ல உள்ள அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். ஏன் உள்ள அனுப்புனீங்க பசங்கள? அவங்க பாருங்க எப்படி ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க தெரியுமா? எங்களை திட்டாதம்மா. நாங்க சும்மாதாம்மா ஏறி விளையாடிட்டு இருந்தோம். நாங்க உடைக்கலாம் இல்லம்மா, ஜாலியா இருந்ததுமா. புது பீரோ பார்த்த உடனே அதுதாம்மா ஏறி விளையாடணும். விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற இடம் இல்லையா? விளையாடணும்னா வெளிய போய் விளையாடணும். போங்க வெளிய போய் விளையாடுங்க. பீரோலலாம் வந்து விளையாடிட்டு போங்க வெளிய போய் விளையாடிட்டு வாங்க போங்க. மா, தெரியாம பண்ணிட்டோம்மா. சாரிம்மா. நாங்க வெளியே போய் விளையாடுறோம்மா. நாங்க வாடி போலாம். ஏய், இந்த கபோர்ட் ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்ம இதை ரைட்டிங் டேபிளா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம்ல நம்ம இதுல கண்ணாம்பூச்சி விளையாடலாம். ஓகேவா? சாரு, மலர் போகும்போது பீரோவ நல்லா சாத்திட்டு போங்க. சரிம்மா, அதோ சாத்திட்டு போறோம்மா. அழகா மூடுதில்லடி இந்த பீரோ. அப்புறமா நம்ம விளையாடலாம். அம்மா வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம விளையாடலாம். ஏய், இந்த கபோர்ட் கூட ரொம்ப அழகா இருக்குடி. இந்த கபோர்ட்ல நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடலாம். நைட் டைம்ல செம்ம ஜாலியா இருக்கும். நம்ம எல்லா புக்ஸையும் இந்த கபோர்ட்ல வச்சுக்கலாம். சரிவா, நம்ம இப்ப போலாம். அப்பா கிட்ட போய் கடைக்கு கூப்பிட்டு போக சொல்லலாம். அப்பா, அப்பா, எங்களை கடைக்கு கூப்பிட்டு போங்கப்பா. நீங்க மட்டும் கடைக்கு போனீங்களா, எங்களையும் கூப்பிட்டு போங்க. இல்ல சாரு,
என்னால முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வேணும்னா வாங்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். நாளைக்கு நான் உங்களை கடைக்கு கூப்பிட்டு போறேன். இன்னைக்கு கதை சொல்றேன், வாங்க போலாம். ஒரு ஊர்ல ஒரு குட்டி டைனோசர் இருந்துதான். அந்த டைனோசர் பேரு இம்சா. அந்த டைனோசர் புல்லு, மரம், செடி கொடியில இருக்கிற இடைத்தழைகளை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தது. அப்பா அப்பா டைனோசர் புல்லெல்லாம் கூட சாப்பிடுமா? இலெல்லாம் கூட சாப்பிடுமா? ஆமா மலர், டைனோசர்ல கூட தாவரங்களை உணவா எடுத்துக்கிற டைனோசர்ஸும் இருந்தது. அப்புறம் இன்னொரு டைனோசரும் அந்த ஊர்ல இருந்துதான். அது டிராகன் டைனோசர். அது பறக்கிற டைனோசர், நெருப்பு கக்குற டைனோசர். ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த டிராகன் டைனோசருக்கு உடம்பு சரியில்லையா. அந்த சமயத்துல இந்த இம்சா டைனோசர் டிராகன் டைனோசரை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே உடம்பு சரியில்லாததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இம்சா டைனோசர் அதுக்கு தெரிஞ்ச மருந்து எடுத்துட்டு டிராகன் டைனோசர் வாய்க்குள்ள வச்சுதான். டிராகன் டைனோசர் அதை சாப்பிட்ட உடனே அதுக்கான உடம்பெல்லாம் சரியாயிட்டு அதுவும் நல்லா நடமாட ஆரம்பிச்சுதான். அன்னையில இருந்து இந்த இன்ட்ரா டைனோசரும் டிராகன் டைனோசரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். 2 பேரும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம் ஊரை. தெரியுமா? இதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். 2 பேரும் எப்பவுமே ஃப்ரெண்டா இருக்கணும். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கணும். ஓகேவா? சரிப்பா, நான் ஒரு டைனோசர், மலர் ஒரு டைனோசர். நான் டிராகன் டைனோசர், மலர் இம்சா டைனோசர். ஏன்னா மலர் தான் எனக்கு படிக்கிறதுலாம் ஹெல்ப் பண்றால, அதனால மலரை இம்சா டைனோசர். அப்பா, இந்த டிராகன் டைனோசரையும் இம்சா டைனோசரையும் எங்க கிட்ட கொடுத்துறீங்களா? நாங்க இதை வச்சு ஜாலியா விளையாடுறோம். அதுக்கு என்னடா செல்லங்களா, இந்தாங்க, உனக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு ஜாலியா விளையாடுங்க. ஓகேவா? அடிச்சுக்கிட்டாம விளையாடினாலே போதும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்து தூங்குறேன். நீங்க விளையாடிட்டு இருங்க. தேங்க்ஸ் அப்பா, லவ் யூ பா. மலர் மலர், இங்க பாத்தியா, என்கிட்ட டிராகன் டைனோசர் இருக்கு, உன்கிட்ட இம்சா டைனோசர் இருக்கு. இதை வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாம். எந்த டைனோசர் பெருசுன்னு பார்க்கலாமா? நானா நீயா? நான் தான் நெருப்பு கக்கிற டைனோசர். அப்பா சொன்ன கதையிலேயே நான் தான் ரொம்ப நல்ல டைனோசர், தெரியுமா?